ஸ்கூல் ஃபுல்லா சுத்துறோம் ஜோக்கர். நம்ம தான் ஸ்கூல்ல நம்ம தான் ஜோக்கர். யாருடா அவன் இங்கே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான்? ஸ்கூல் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? வெளியே வந்து படிச்சுக்கிட்டு நீ ஏன்டா அவனோட படிச்சு அது என்ன ஓவரா காட்டுறான்? நான் தமிழ்ல அவன் தான் பெரிய இவன்ட். நீ இந்த தமிழை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அவன் தமிழ் புக்கு தானே வச்சான். தமிழ் பத்தி பேசிடாத. அவனை பத்தி உங்களுக்கு தெரியும் சாமி. அவன் என்ன பெரிய அவனை பத்தி தெரியாது. சொன்னா கேடுற காட்டுறியா தமிழ்ல பெரிய ஸ்கூல் முடிஞ்சு வந்து வெளியே நின்று படிச்சுட்டு இருக்க தமிழ்ல பெரியவனா நீ காட்டுறியா? என்னடா ஸ்கூல் முடிஞ்ச வந்து படிச்சுட்டு இருக்கா? தமிழ் மொழி பற்றி தப்பாக பேசுறது எனக்கு பிடிக்காது. பேசினா என்ன பண்ணுவேன்? பேசாதீங்கன்னா பேசாதீங்க. பேசினா என்ன பண்ணுவேன்? வாங்க போறேன் வேணாண்டா. பேசாதீங்க, உங்களுக்கு தான் பிரச்சனை. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த புக்கை கையில் வச்சுக்கிட்டு. பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓவரா வீட்டுக்கு என்ன வாங்க போறேன். ஏய் அருண், ஒன்னதாண்டா. கோவம் வந்துச்சுன்னா உள்ளே போய் லாக் பண்ணிக்கோ. ஆவனா வந்து சேர்ந்துருக்குங்க பாரு எனக்குன்னு. ஏன்டா அவங்கள போய் அடித்த? இதுக்கா நாங்கள் உன்னை வளர்த்தோம்? உனக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்தாண்டா வளர்த்தோம். என் புள்ள எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பான், நல்லா படித்து வருவான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறியாடா. எங்கள் பேரை கெடுக்கிறதுலேயே இருக்கிறியாடா நீ. நான் இனிமேல் பண்ண மாட்டேன்ப்பா, இனிமேல் பண்ண மாட்டேன், மன்னிச்சிடுங்க. அவன் தமிழ் புக்கு கீழே போட்டனால தான் எனக்கு அது கோவம் வந்துச்சு. தமிழ் பற்றி தப்பாக பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கே தெரியும் தானே. அதான் நான் இனிமேல் பண்ண மாட்டேன். உங்கள் பேர் கெட்டு போகிற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன். ஜனநாயகன் படம் பார்க்கணுமாடா? டேய் அந்த படம் நீயே ஆடுடா. டிராவல் படிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இவங்களாம் பார்த்தாலே எரிச்சலா இருக்கா. அதான் மச்சான் டைம் வேஸ்ட் பண்ணிருக்கானே. சரியான முட்டா அப்ப. பின்னாடி உட்காந்துமா பொண்ணுங்களை சைட் அடிச்சோமா மின்னுக்கு போய் உட்கார்ந்து கட்டுப்பா இருக்கா. ஆமா மச்சான். அருண், ஏன் என்னை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? யார் தப்பா பேசுறா? சரி கூலாக இருங்க. நீங்கள் என்னை பற்றி பேசுனீங்க நல்லா தெரியும், அது கூட மன்னிச்சுங்க. ஆனால் தமிழ் பற்றி ஏன் தப்பாக பேசுனீங்க? யாரா அவன் முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்? ஏய் என்ன புரியா? ரிலாக்ஸ் பண்ண வச்சு உட்காரு. எதை பற்றி பேசினாலும் பரவாயில்ல, எனக்கு தமிழ் பற்றி தப்பாக பேசினா பிடிக்கவே பிடிக்காது. யார் இப்போ பேசணும்? அதான் யார் பேசுனா? சரி நீங்கள் இவ்வளோ பேசுனீங்க, நீங்கள் என்ன ஸ்கூலு? எஸ்கே. அதெல்லாம் சரி, யார் உங்களை சேர்த்து விட்டா? அம்மா கொஞ்ச நேரம் இங்க வா. டோ வரம்மா. சொல்லுங்கம்மா. சீக்கிரம் கிளம்பியா, நம்ம மலை ஸ்கூல் போனோம், உன்னை ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ஏன் அம்மா என்னை மட்டும் தமிழ் ஸ்கூலில் சேர்க்கல? என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் படிக்கிறாங்க. அதுக்குள்ள அங்க போக முடியாது ஐயா. நீ அங்க போனா கெட்ட பழக்கம் கத்துக்கிட்டு வந்துருவ, கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிடுவ. ஏன் நம்ம சொந்தக்கார பையன் கூட தான் அந்த தமிழ் ஸ்கூல்ல படிச்சு இப்ப அவங்க அம்மா கிட்டே கெட்ட வார்த்தை பேசுறான். இதெல்லாம் நமக்கு வேணுமா? மல்லை ஸ்கூல்ல படிச்சுட்டு வா, அங்கேயே நீ நல்லா தான் வருவ. இன்னொன்னு, நீ மல்லை ஸ்கூல் போனா மல்லையை நிறைய படிக்கணும். அதுக்கு நீ மல்லை ஸ்கூல்ல படிச்சாதான் மல்லை உனக்கு ஈஸியா வரும். தமிழ் ஸ்கூல் படிச்சு கெட்டு போறதை விட மல்லை ஸ்கூல்ல படிச்சு நல்லா வா. புரியுதா? கூட கூட பேசிட்டு இருக்காம விறுவிறுன்னு கிளம்பு.
ஏம்மா தமிழ் ஸ்கூலில் படித்தவங்க எல்லாருமே நல்ல வேலையில இருக்காங்க, டாக்டர், இன்ஜினியரு. அப்போ தமிழ் ஸ்கூலில் படிக்கிறது தப்பு இல்லையே. ரொம்ப மேதாவி மாதிரி பேசாத, விறுவிறுன்னு கிளம்ப நம்மளே ஸ்கூல்ல சேர்க்கணும். என்னடா பண்றது? தமிழ் ஸ்கூல்ல போட்டா வருதே ஆகுறாங்க. அதான் எஸ்கே ஸ்கூல்ல எங்க அம்மா போட்டாங்க. எஸ்கே ஸ்கூல்ல போட்டா நல்ல மாதிரி பேசலாம். என்ன பண்றது? அதுக்குன்னு தமிழை தப்பாக பேச சொல்லி உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? ஏன் தமிழ் மொழின்னு ஒரு மரியாதை தேவையில்லையா? என்னதான் எஸ்கேல படித்தோம், தாய்மொழி நம்ம மொழி தெரியுமா? அது கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணும். என்னப்பா பூமர் மாதிரி பேசுறீங்க? எல்லாம் ஒரு பக்கத்துன்னு பார்த்தா தான் பூமர் மாதிரி இருக்கும், ஆனால் இன்னொரு பக்கத்துன்னு பார்த்தா தான் அதோட உண்மை தெரியும், உனக்கு அதோட அருமை புரியும். அதுக்கு நம்ம என்னப்பா பண்றது? ஒன்றுமே பண்ண வேணாம் ராசா. நீங்கள் தமிழ் பற்றி தப்பாக பேசாமல் இருந்தாலே போதும். ஏன் அதுக்கு என்ன அவசியம் உங்களுக்கு? நமக்கு அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. தமிழ் படிக்கலனா கூட பரவாயில்ல, தமிழை தப்பாக பேசாமல் இருந்தாலே போதும். இது எங்க தப்பு கிடையாது. நாங்களாம் இந்த ஸ்கூலுக்கு வந்து சேரலையே. இப்போ நாங்கள் என்னத்தை தான் மாற்றிருக்கோம். நீங்கள் ஒன்றுத்தையும் மாற்ற வேணாம், உங்கள் எண்ணத்தை மட்டும் மாற்றுங்க. இந்த தமிழ் ஸ்கூலில் சேர்ந்தா கெட்ட பையனாகிடுவேன், கெட்ட வார்த்தை பேசுவேன், அதனால அந்த ஸ்கூலில் சேர்க்காம எஸ்கேல அப்படி உள்ள உங்களோட எண்ணத்தை மாற்றுங்க. உங்கள் எண்ணத்தை இல்லாமல் உங்கள் அப்பா அம்மா எடுத்து மாற்றுங்க. அது போதும். இந்த தமிழ் ஸ்கூல் இன்னொன்று வளர்ந்துக்கிட்டே போவோம். இன்னொன்று இந்த தமிழ் ஸ்கூல் நிறைய அழிஞ்சிக்கிட்டே வருது. அது குறைக்கிறதுக்கும் நீங்கள் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நீங்களே வந்து இந்த தமிழ் பற்றி தப்பாக பேசி அது அழிவுக்கு நீங்களே காரணமாக இருக்கக்கூடாது. ஆக மொத்தம் இந்த தமிழ் ஸ்கூலில் சேர்றதை பாருங்க, அழிக்கிறத பார்க்காதீங்க. எல்லாரும் உன் ஸ்கூல் சொல்ல என்ன ஸ்கூலு? எஸ்கே. ஆமாங்க, நான் எஸ்கே தான். இந்த தமிழ் மொழி பாடத்தை நானே எக்ஸ்ட்ரா எடுத்து சொந்தமாக படிக்கிறேன். இதே காரணத்தினால தான் எங்கள் அப்பா அம்மா என்னை தமிழ் பள்ளியில் சேர்க்கல. ஆனால் என் தமிழ் மொழி யாராவது இழிவாக பேசினா அதை எதிர்க்க தான் முற்படுவேன். பெற்றோர்கள் எந்த மாதிரி காரணங்களை சொல்லி தன்னோட பிள்ளைகளை தமிழ் பள்ளியில் சேர்க்காமல் இருந்தால் அழிஞ்சிக்கிட்டு வர தமிழ் பள்ளியை யாராலேயே காப்பாற்ற முடியாது. பெற்றோர்கள் நீங்களாவது உங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளியில் சேருங்க, தமிழ் மொழியை வளர்க்க பாருங்கள். தமிழ் பள்ளியே நம்ம தேர்வாக இருக்கணும்.